வந்துட்டேன். ஆமா, அவன் எங்க உங்க அண்ணன்? என்ன கேட்ட? எங்க அண்ணனை பத்தி உங்ககிட்ட கேட்கணும், உங்களை பத்தி அவர்கிட்ட கேட்கணும். அதே அப்பா, புருஷன் பொண்டாட்டி கூட இவ்வளவு ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. ஏபினா, ஒத்துமைக்கு புருஷன் பொண்டாட்டி தான் உதாரணமா? பொம்பளைங்களுக்கு டக்குன்னு அதுதானே வரும். உண்மைதான் மீனா, உங்க அண்ணன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான். சின்ன வயசுல அவ மட்டும் என்ன காப்பாத்தலனா என்னடா என் தங்கச்சி கிட்ட என்ன பத்தி லட்சார்ச்சனை பண்ற? ஒரு அர்ச்சனை தானா பண்ண, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என் பேருவை பத்தி நான் கோடி அர்ச்சனை பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரா? ஆமா, அர்ச்சனைன்னு சொன்னோன்னு நினைவுக்கிறது, நம்ம கிராமத்துல வருஷா வருஷம் உரியடி திருவிழா நடக்குமே, அது இப்போ உண்டா? உண்ட, நாளைக்கு தான் திருவிழா ஆரம்பம். வெரி குட். அப்போ நானும் போட்டியில கலந்துக்கிறேன். நீயா போட்டியில கலந்துக்க போறியா? ஆமா. வேண்டாம் ராஜா, உன்னுடைய அந்தஸ்துக்கு அதெல்லாம் லாயப்படாச்சு. ஏண்டா, வருஷா வருஷம் நீயே பரிசு வாங்குறது மாதிரி இந்த வருஷமும் நீ தட்டிட்டு போலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. இந்த வருஷம் உன் கூட நான் போட்டி போடத்தான் போறேன். போட்டியா? உனக்கு எனக்குமா? ஆமா. வேண்டாம் ராஜா, நீ ஜெயிச்சா என்னை விட யாரு சந்தோஷப்படுவா சொல்லு? அதுக்காக நீ விட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சது என்னடா செய்வ? உன் கூட பேச மாட்டேன்டா. என்னடா நீ எப்ப பார்த்தாலும் பொம்பளை மாதிரி பேய மாட்டேன். என்ன பொம்பளை என்ன அவளை இழக்காரமா? ஐயோ தாயா, நீ கோச்சுக்காத. யாரு ஜெயிச்சாலும் பரிசு உனக்கு தான். நானே ஜெயிச்சு அந்த பரிசை உங்ககிட்ட கொண்டு தரேன். ஜெயிச்சுவியாடா? ஜெயிச்சுருவேன். பார்க்கலாமா? ஐயோ, அது அவருக்காக கொண்டாந்து போறேனே. ஐயோ தான், மன்னிச்சிரு ராஜா, எனக்கு கொண்டு போற தானே. வேணா ராஜா, குடுறாங்க. ஐயோ, எச்சு குடுக்கிறான். கிடைக்கலையா? இதுலயே வச்சு உன கட்டிடம் அடிச்சுக்கிட்டே கிடக்கா. நீ விட்டு கொடுத்த
ஆமாமா, அவனுக்காக நான் எதையுமே விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா அவன் சிநேகிதத்தை இழந்துருவோமோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்ற? அவர் தான் அப்படியே இருக்காரு, கொஞ்சம் கூட மாறவே இல்லையே. அவனுக்காக நான் மாற வேண்டி வந்துருச்சுன்னா? அப்படியெல்லாம் சொல்லாதண்ணே. நீங்க இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தும் உங்க நட்பை யாராலையும் பிரிக்க முடியலையே. பிரிஞ்சிருந்தனால தான் அம்மா சிநேகிதமாவே இருந்தோம். இப்ப நான் சேர்ந்துட்டமே. அம்மாடி, நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. புருஷன் கொஞ்சாதி எப்பவும் சேர்ந்தே இருக்கணும். ஆனா சிநேகிதர்கள் கொஞ்சம் விலகித்தான் இருக்கணும். அப்பதான் அன்பும் பாசமும் நிறைக்கும். அதோரம் கொடிச்சாலா அரும்பரும்பா வெத்திலையா ஏ பொட்டாசவக்குதில்லே என் பொம்மையிலே ஓ மயக்கம் உரியடியில தோத்து போய் உள்ள மூக்கு உடைஞ்ச உனக்கு பாட்டு வேறிய பாட்டு வெக்கமா இல்ல? யாருக்குள்ள தோத்து போனா? மேல இருந்து ஒன்னையே பாத்துக்கிட்டு இருந்தேன். உண்டாயிடுச்சு, கீழே விழுந்துட்டா முடிச்சேன். அட நீ நல்லா இருக்கு, உனக்கு லவ் வேறிய லவ். ஆம்பளை அடிக்கிற ஒப்ப வட்டி வாங்குற தும்புறா போடுறா போடுறா எங்க அடிக்க பாரு போடுறா. Mr. Wilson, these are all our lands. எப்போலே துறைங்களுக்கு நல்ல இளமையா கொண்டா. என்ன சொல்ற? இல்லையா? That's all right. அப்படி எட்டி நில். போப்பா அந்த பக்கம். This is our village beauty. எங்க குட்டி, அப்படி கைய வச்சுட்டு அப்படி கோணரா நில்லு. என்ன அது புறம்போக்கு இடம்னு பாத்தியா? ஜாக்கிரதம் போட்டி அந்த பக்கம் திருப்பு. புரியலையா? விட்டுடு. வில்லேஜ் ஃபூல்ஸ். மிஸ்டர் வில்சன், இந்த இடத்துலதான் மோட்டார் இன்ஜின் உள்ள முக்கியமான ரூம் வரப்போகுது. நம்ம கட்ட போற மில்லின் இருதயமே இந்த இடம் தான். இந்தாப்பா டேப் எடுத்து எல்லாம் கரெக்டா அளவிடுங்க. யாரு? நானா? காட்டூர் மைனர் மிஸ்டர் ராஜாவுக்கு பைனான்சியல் அட்வைசர் அண்ட் பிசினஸ் மேனேஜர். டெல் தமிழ், டெல் தமிழ். அதாவது மிஸ்டர் ராஜாவுக்கு பொருளாதார ஆலோசகரும் பிசினஸ் மேனேஜரும் நான் தான். என் பேர் வாசுதேவன். இவங்கெல்லாம் மில் இன்ஜினியர்ஸ். புரிஞ்சதா? ஏன் நிக்கிறீங்க? எல்லாம் அளவிடுங்க. இந்த நெல்லெல்லாம் வெட்டிட்டு நெல்ல வெட்டுறதா? ஜாக்கிரதை. நிலம் என்னது? பவர் இல்லாம கால் எடுத்து வச்சுங்க, புதிங்கால் நரம்ப விட்டு விடுவேன். ஏன் இப்படி ட்ரபிள் பண்றேன்? இந்த இடத்தை அழிச்சு தான் மில்லுக்கு அஸ்திவாரமே போடணும். அழிச்சு விட்டேன். எஸ். ஐயா, கேட்டா மூளை இருக்கா? தாயை அடிச்சு குழந்தை உண்டாக்க போறீங்களா? பாருங்க.